இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் யார்? இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஒரு தாளந்தை பெற்ற மனிதன். ஒரு தாளந்து என்பது மிக குறைவான அளவு என்பது அல்ல. ஒரு தாளந்து என்பது 6000 தினாரி. ஒரு தினாரி என்பது ஒரு நாளைக்குடைய சம்பளம், கூலி. ஒரு மனிதன் ஓய்வு நாள் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் ஒரு வருடத்திற்கு வேலை செய்வானேயானால் அவனுடைய சம்பளம் 300 தினாரி. அப்போ 6000 தினாரி என்றால் அவன் 20 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும். 20 ஆண்டுகள் உழைத்த சம்பளம்தான் ஒரு தாளந்து. அப்படி எஜமான் கொடுத்த 20 ஆண்டுகள் சம்பளமான அந்த ஒரு தாளந்தை அவன் வீணாக நிலத்திலே புதைத்து வைத்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கின மனிதன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எது இல்லாதவன், உத்தம குணம் இல்லாதவன், உண்மை இல்லாதவன், உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத மனிதன், பொல்லாதவன், சோம்பலுமான ஊழியக்காரன், எஜமானுடைய நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ள மனதில்லாதவன், அவனை கடின இருதயமுள்ள மனிதன் என்று சொன்னவன், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று எஜமானுடைய நல்ல உள்ளத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவனுக்கு நன்றியறுதலுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மனது இல்லாத மனிதன். அப்படிப்பட்ட மனிதனைத்தான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லி அழுகையும் பற்கடிப்புமான புறம்பான இருளிலே தள்ள ஒப்பு கொடுக்கப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அருளி செய்திருக்கிறார். நமக்கு பணம், படிப்பு, பதவி, ஆரோக்கியம், பிள்ளைகள், திறமை, ஐஸ்வர்யம் போன்ற அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். நன்றியறுதலுள்ள இருதயத்தோடு கூட அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்கென்று வாழவும் அநேகருக்கு அவைகளை பிரயோஜனம் உள்ளவைகளாக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். மாறாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறாக பயன்படுத்தி தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை உதாசீனம் பண்ணினோமானால் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். நாம் தண்டனையும் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக, தாளந்துகளுக்காக, திறமைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த தாளந்துகள், திறமைகளை புதைத்து வைக்காதபடி அது அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு பிரயோஜனமாக அதை செலவழிக்கத்தக்கதான கிருபை தாங்க. அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று வழிநடத்தத்தக்கதாகவும் நாங்கள் வெறும் கையாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்காதபடி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காதபடி அநேக ஆத்துமாக்களோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை சந்திக்கத்தக்கதான கிருபை தாங்க. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நீர் சொல்லத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொல்லாதவனும் சோம்பலுமான அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று பெயர் எடுக்காதபடி உங்கள் நாம மகிமைக்கென்று நாங்கள் இந்த பூமியிலே வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.